வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான வெங்காயம் தக்காளி பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கார சட்னிக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது 300 கிராம் இருக்குது. ஒரு 125 கிராம் வெங்காயம், 2 பல் பூண்டு, இது ஒரு 10 கிராம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டு நம்ம வதக்க போகிறோம். ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினதுமே தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோட மிளகாத்தூள் காரம் கிடையாது. இப்போ இதுவும் வதங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்ப கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வதக்கியிருப்பேன். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு சூடு ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். ஆறின பிறகு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குற மீதி இருந்த தண்ணி. ஸோ மொத்தமாக 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுவையான வெங்காயம் தக்காளி பூண்டு கார சட்னி தயாராகிருச்சு. உங்களுக்கு தக்காளி புளிப்பு இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் அரைங்க. கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையான கார சட்னி வெங்காயம் தக்காளி பூண்டு கார சட்னி தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கார சட்னி நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அக்கி ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன்.